எந்த அரசு அலுவலகத்தில் மொழி பிரச்சனையை அதிகம் சந்திக்கிறீர்கள் என்பது குறித்த கேள்விக்கு மக்கள் குரல் பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தாலுகா லெவல்ல அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகத்திலேயோ இல்லை தாசில்தார் மற்ற ஏனைய அலுவலகங்கள்லையோ முழுமையா ஓரளவு தமிழ் தெரிஞ்ச மக்கள் இருக்கிறதுனால அலுவலர்கள் இருக்கிறதுனால அதிகாரிகள் இருக்கிறதுனால மக்கள் ஈஸியா இலகுவா அணுகக்கூடிய நிலை இருக்கு. இந்த மாதிரியான அரசு அலுவலகங்கள்ல எந்த பகுதிகளில் இருக்காங்களோ அந்த பகுதிகளோட மக்களுடைய மொழி தெரிஞ்ச அரசு அலுவலர்களா நியமிக்கிறது சிறப்பா இருக்கும். மொழி பிரச்சனை என்பது தமிழகத்தில் மிக 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 மோசமாக இருக்கிறது. எந்த அலுவலகங்களுக்கு போனாலும் மத்திய அரசு அலுவலகங்களை நம்ம போய் சின்ன மூமெண்ட் கூட பண்ண முடியலை. பரீட்சை வர்றது பூராமே தமிழில் இருக்கணும், கொஸ்டின் பேப்பர் தமிழில் இருக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. உறவினர்கள் சொந்தக்காரங்கள்லாம் போயிட்டு திரும்பி வர்றாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள நுழைஞ்சு ரிசர்வேஷன் கூட பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறது. தமிழர்கள் படிச்சுட்டு சும்மா தானே இருக்காங்க. தமிழர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. எத்தனை இளைஞர்கள் தமிழகத்தில் படிச்சுட்டு சும்மா இருக்கான். எந்த வேலையும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் மொழி பிரச்சனை தான். இந்த மொழி பிரச்சனை கட்டாயம் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அரசு இதை கட்டாயம் கவனத்தில் கொண்டு முழுமையான தீர்வு காண வேண்டும். மத்திய அரசு மூலமாக வரக்கூடிய தபால் துறை, ரயில்வே, எஸ்பிஐ பேங்க், ஸ்டேட் பேங்கு, இந்த மாதிரி விஷயங்களில் மொழிபெயர்ச்சி மொழி பிரச்சனை உருவாகுது. அதுக்கு காரணம் அவங்க நியமிக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழும் கற்றுக்கிறாரு. அவங்க தமிழும் பேசக்கூடிய அதிகாரியாக இருந்தால் நம்ம மக்கள் போகிறதுக்கு பேசக்கூடியதாக புரிதல் ஏற்படும். அவங்களுக்கு தமிழ் தெரியுதுல, நம்ம மக்களுக்கு ஹிந்தி தெரியாதனால அவங்க போனோடனே அந்த மொழி பிரச்சனை உருவாயிருது. போஸ்ட் ஆஃபீஸு, ரயில்வே, ஸ்டேட் பேங்க்கு, அது எல்லாமே பிரச்சனை இருக்குது. நாங்கள் இங்கிலீஷ் தெரியாது, அதனால அவங்க ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க. நாங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியுதில்லை, அவங்க சொல்கிறது எங்களுக்கு புரியுது. மக்கள் குரல் பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.